அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 32:13 பாருங்களேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு பாருங்க, நம்மள ஆண்டவர் உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். எவ்வளவு உயரப்பட்ட ஸ்லாக்கியம். நீங்களும் நானும் எங்கேயோ ஒரு மூலமுடத்தில் இருந்தோம். ஆனா ஆண்டவர் அவருடைய நற்செய்தி சுவிசேஷத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து நாம் அவரை ஏற்றுக்கொடும்படியாய் செய்து, என்னைக்கோ அவர் நமக்காக மரித்து, என் பையன் என் பிள்ளை இந்த நாளில் என்னை ஏற்றுக்கிடுவான், எனக்காக வாழ்வான், என் அன்பை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி என்னைக்கோ அவர் நமக்காக மரித்து நம்மை பேர் சொல்லி அழைத்து இன்று நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். அவரோடு கூட உன்னதத்தில் வீற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நீங்களும் நானும் வெளியேறப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப தேவன் நம்மை உயர்ந்த இடத்துல அமர பண்ணியிருக்கிறார். ஒரு பொசிஷன்ல நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். மனிதர்கள் நம்ம நிராகரித்திருக்கலாம், மனிதர்கள் நம்மை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்ந்த இடத்துல அமர பண்ணுகிற தேவன். ஆமென். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். ஆமென். அப்ப வயலில் விளையும் பலனை தேவன் கொடுப்பார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு சில ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. அந்த ஆசீர்வாத நன்மைகளை எல்லாம் அவர் கொடுக்க உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் கொடுப்பார். அவரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அப்ப இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயம் கொடுப்பார். சில நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். எங்களுக்கு கார் இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ நாள் 2 வீலர்லேயே போயிட்டு இருக்கோமே, குடும்பம்லாம் அவள் பெருசாகிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் நன்மை செய்வேன். ஆமென். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து பாருங்க, கண்மலையில் உள்ள தேன். கண்மலையில் உள்ள தேன்றப்ப அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கண்மலையில் கண்மலையில் இருக்கிற தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த தேனி அங்கே கூடு கட்டுறதுக்கும் மரத்தில் கூடு கட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பாருங்க. அப்போ இந்த ராக்ல இருக்கிற அந்த தேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, இன்னும் மேலான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். ஆமென். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு அநேக ஊழியர்களிடத்துல விசுவாசம் இல்லை. ஒரு காரியம் நடக்கும்னு பிரகடனம் செய்யும் பொழுது சில ஊழியர்கள், அதை எப்படி நடக்கும், அது எப்படி இதெல்லாம் நடக்கும், கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்தா எதுவுமே மாற்றம் உண்டாக வாய்ப்பே இல்லையா, அது எப்படி நடக்கும், ஊழியக்காரங்க சொல்றாங்க. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமா இருக்கிறது. விசுவாசத்திலே வல்லவர்களா இருப்பது அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. விசுவாசத்திலே நிலைத்திருப்பது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. பரிசுத்த வாழ்வு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். அடுத்து பாருங்களேன், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, கடினமான இடத்திலிருந்து வரும் நன்மை. அப்ப இந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல இருந்து, இவரிடத்துல இருந்தெல்லாம் இந்த நன்மை வரும்ன்ற வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அங்கிருந்து நான் உனக்கு கொண்டு வருவேன். ஆமென். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். அப்ப கற்பாறையில அந்த எண்ணெய், ஒளிவ மரம் அங்க வளருமா பாருங்க, அங்கிருந்து வருகிற எண்ணெய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கடினமான இடத்திலிருந்து நன்மை வரும்படியாய் செய்வேன். இந்த மனிதன் இடத்திலிருந்தெல்லாம் வருமா, நீ அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், அங்கிருந்து வரும். ஆமென். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்வார். எந்த மனிதன் உங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மனிதனே சைன் பண்ணி கொடுத்துருவார் பாருங்க. ஆமென். கர்த்தர் அப்படித்தான் செய்வார். அப்படி செய்வதிலே அவர் உண்மையுள்ளவர், அப்படி செய்வதிலே அவர் சிறந்தவர். ஆமென். எனவே ஆண்டவர் உங்களை உன்னதமான இடத்திலே அமர பண்ணியிருக்கிறார். வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். அதே போல கடினமான இடத்திலிருந்தும் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார். அவர் நிச்சயம் உங்களை செய்து ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.